ஹல்லேலூயா. தேவன் எழுந்தருளி அவரவருடைய வாழ்வில் இறங்கி உதவி செய்கிறவர். இதுவரை உங்களில் காணப்பட்ட மனநிலையை மாற்றி, ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு மனநிலை எனக்கு தாரும் என்று உங்கள் மனம் ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொள்ளட்டும். காரணம், விசுவாசம் என்பது மனம் சார்ந்த காரியம். விசுவாசம் உள்ள மனம். நம்பிக்கை என்பது மனம் சார்ந்தது. மனதின் எதிர்பார்ப்பு தான் நம்பிக்கை. சோ தேவன் எனக்காக செயல்படுவார் என்கிற தெளிவு நமக்கு வேண்டும். நம்ம பழகி போன ஒரு பாரம்பரியமான ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிரியைகளுக்கு இடையூறாகவே இருக்கும், தடையாகவே இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் எப்போதுமே மனதை மாற்ற விரும்புகிறவர். அதற்கு பின்னாக நிச்சயமாய் அற்புதம் காணப்படும். தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்படிப்பட்ட உறவு உடையவர்களாய் காணப்படுகிறோம்? தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவு, சொந்தம், அவருக்கும் எனக்கும் இடையே இருக்கிற அந்யோன்யம் என்னது என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நான் தான் சொல்றேன். அதாவது பாரம்பரியமாய் கிறிஸ்தவம் ஆலயத்துக்கு போவதும், தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறதும், எழுந்த பின் ஜெபிக்கிறதும், சாப்பிடுவதற்கு முன் ஜெபிக்கிறதும், இதெல்லாம் ஒரு கலாச்சாரம். ஆனால் நல்ல காரியம், கர்த்தரை கனம் பண்ற ஒரு மனநிலை. ஆனால் கனம் பண்ற என்ற எண்ணத்தோட பண்றதில்ல, செஞ்சு பழகிறதுனால பண்ணும். கனம் பண்ற மாதிரி மைண்டுனா நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியான முன்னேற்றங்கள் வந்துவிடும். கனப்படுத்தி தான் நான் இதை பண்றேன், கர்த்தரை கனம் பண்றதுனால தான் நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று ஒருவன் நினைத்தாலே அவன் வாழ்க்கையிலே மாற்றங்களும் வளர்ச்சிகளும் வந்துவிடும். ஹல்லேலூயா. சோ கர்த்தரை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி அவரோடு நடந்து கொள்ளுகிறோம், எப்படி அவரை நமக்காக வைக்கிறோம், அவர் நம்மை எப்படி எதிர்பார்க்கிறோம், நான் அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நான் எப்படி நடந்து கொள்ளணும், அவர் எப்படி நடந்து கொள்ளுகிறார். பல உறவு முறை, தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி, இன்னும் அடுத்தபடியான சொந்தம் உறவுகள், எஜமான், வேலைக்காரன், ராஜா, அடிமை, இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஒவ்வொரு பந்தங்கள். ஆனால் நமக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள உறவு நம்மை வழிநடத்த வேண்டும், ஆதரிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். நம்மளை என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும், ஆதரிக்கணும். ஆதரவு என்றால் போஷித்தல், உடுத்துவித்தல், தேவை சந்தித்தல், வருமானம், எல்லாமே ஆதரவு. அது ஒரே வார்த்தையில் அடங்கியது, ஆதரவு. ஹல்லேலூயா. இந்த தேவனோடு உள்ள இத்தகைய உறவு நம்முடைய வாழ்வை நடத்தும், ஆதரிக்கும், காக்கும், இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்யும். அதற்கு நம்முடைய மனம்தான் சரியாக அதை புரிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொன்னா, கர்த்தர் எனக்கு யாரா இருக்கிறார், யாரா இருக்கிறார், நிறைய சொல்லுவான். மேய்ப்பனா இருக்கிறார், கர்த்தர் என்னை மேய்க்கிறார். பேதுரு சொன்னார், நீங்கள் ஆதரவற்ற ஆடுகளா இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் வாழ்வுக்கு மேய்ப்பன் வந்து விட்டார், மேய்ப்பனிடத்தில் நீங்கள் கொண்டு வரப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய முழு பொறுப்பும் தேவன். நல்ல கவனிங்க. ஆடு என்கிற சமாச்சாரம் சத்துவம் இல்லாத ஒரு மிருகம். ஹல்லேலூயா. அதாவது சத்துருவுக்கு முன்பாக
எதிரிக்கு முன்பாக எதிர்த்து நிற்க திராணியற்றது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு திராணியற்றதற்கு பாதுகாப்பு நிரந்தரமாய் எப்பொழுதும் வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் அங்கே சுட்டி காட்டுகிறார். முன்னே நீங்கள் சிதறுண்ட ஆட்டை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாவுக்கு கண்காணியும் மீட்பனுமானவரிடத்தில் சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியும் மாணவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆத்மாவுக்கு மேய்ப்பன், உங்கள் முழு வாழ்க்கைக்கும் கண்காணி. இப்ப நம்முடைய ஆத்மாவை தேவன் நடத்தணும், காக்கணும், ஆதரிக்கணும், வளர்த்தணும், போஷிக்கணும் என்கிற பதவியில் அவர் இருக்கிறார். நாம் எங்கே இருக்கிறோம்? தேவனால் என்னுடைய ஆத்மா நடத்தப்படுகிறதா? அந்த சங்கீதத்தில் அவன் சொல்லுவான், அவர் என் ஆத்மாவை தேற்றி கம்ஃபர்ட் பண்ணி, என் ஆத்மாவை பரவாயில்ல, பயப்படாதப்பா. மனசுதான் ஆத்மா. மனசு என்ன பண்றாரு? சங்கடப்படாத, டோன்ட் வரி, நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆத்மாவை தேற்றுகிறார், தைரியப்படுத்துகிறார். அப்போ தேவன் அவ்வளவு நெருக்கமாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முழு பொறுப்பையும் ஏற்கிற ஒரு அந்தஸ்தை வகுக்கிறார். ஹல்லேலூயா. சொன்ன என் வாழ்க்கையில முழு பொறுப்பையும் ஏற்கிற ஒரு அந்தஸ்தில் இயேசு இருக்கிறார். ஆமா, அந்தஸ்து என்றால் பதவியில் இருக்கிறார், பொறுப்பில் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கிறார்? எத்தனை பேருக்கு இருக்கிறார்? இன்றைக்கு நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இன்றைக்கு நீங்க தேற்றப்படுகிறீர்கள். ஆமென். இன்றைக்கு அவர் உன்னை தேற்றுகிறார், தைரியப்படுத்துகிறார். பயப்படாதே என்று சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும், நம்மை அச்சுறுத்துகிற காரியங்கள் நடுவில் ஆத்மாவை தேற்றுகிற தேவன் அருகில் வந்து நின்று சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி 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 சொல்லி ஏத்துக்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அவருடைய பங்கு. நம்ம பங்கு என்னது? நீர் என் ஆத்மாவை தேற்றுகின்ற. நம்ம அவரை எங்க வைக்கிறோமோ அங்கே அவர் காணப்படுவார். நாம் அவரை பார்க்கிற விதம், அவரை குறித்த அறிவு என்றால் என்னது? அவர் பெரிய வல்லவர், அதை அறியாம இருந்தால் அவர் வல்லவர் தான். ஆனா நம்ம வாழ்க்கையில அவர் எத்தகைய பண்புள்ளவர், கொள்கையுடையவர், செயல்பாடு உடையவர், பொறுப்புடையவர். ஹல்லேலூயா. என்மேல் எப்படிப்பட்ட உரிமை உடையவர், உரிமை உடையவர் என்றெல்லாம் நம்ம உரிமை இருக்கு அவருக்கு. எபேசு சபைக்கு சொல்லுகிறார், பரிசுத்தவான்களிடத்தில் அவருக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம். பிள்ளைக்கு வீட்டுல சுதந்திரமா பழக சொல்றேன்ல, உரிமை. வாசிங்க அந்த வாக்கியத்தை. தாம் நம்மை அழைத்ததினாலே, நம்மை அழைத்தபடியால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். நம்ம எப்படியோ இருந்தோம், இப்ப தனக்கு வேண்டும் என்று அழைத்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், அவர் நம்மை அழைத்தார், தன்னண்டை தன்னண்டை அழைத்தார். அழைத்தார்னா சேர்த்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அப்போ அழைத்தபடியால், தாம் நம்மை அழைத்ததினாலே, தாம் என்றால் அவர் நம்மை இப்படிப்பட்ட ஒரு பதவிக்கு பிள்ளை. ஹல்லேலூயா. ராஜகுமாரத்தி, ராஜகுமாரன், ராஜா, சன், டாட்டர், சுதந்திரவாளி என்றெல்லாம் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அப்படிப்பட்ட ஒரு பதவிக்கு, அந்தஸ்துக்கு, உறவுக்கு அவர் அழைத்திருக்கிறார். அழைத்தபடியால்
நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் அழைக்கப்பட்ட நமக்கு அவர் மேல் இருக்கிற ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நம்பிக்கைனா எதிர்பார்ப்பு. எதுக்கு கூப்பிட்டாரு? ஏதோ தர போறாரு. எதுக்கு கூப்பிட்டாரு? அல்லேலூயா. இன்டர்வியூ முடிச்சு ஒருத்தரை கூப்பிடுறாங்கன்னா வேலை கிடைக்கும், வேலை கொடுத்துருவாங்க அப்படின்னு போறாங்க இல்லையா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க இன்டர்வியூல பாஸ் ஆயிட்டீங்கன்னு சொல்றாங்க, நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு சொல்றாங்க. அழைத்த தேவன் அழைக்கப்பட்டவர்களுக்கு வைத்திருக்கிற பலன் என்ன என்கிற எதிர்பார்ப்பு. என்ன சொல்ல போறாரோ, என்ன கிடைக்க போகுதோ, அதான் நம்பிக்கை. ஹல்லேலூயா. எனக்கு ஏதோ சொல்லுவாரு, எனக்கு ஏதோ தருவாரு, ஏதோ ஒரு ஆன்சர் உண்டு. அப்ப நம்மை அவர் அழைத்தபடியால் நமக்கு அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை, என்னை உயர்த்துவார், என்னை பாதுகாப்பார், என்னை பத்திரப்படுத்துவார், என் மேல் ஆளுவார். அந்நிய ஆவி ஓமல் ஆளக்கூடாது, அந்நியன் உன்னை ஆளக்கூடாது, அந்நியன் உன்னை ஆளக்கூடாது. சொல்லு இயேசுவின் நாமத்தில். அந்நிய ஆவி, எதிரான வெக்கிற ஆவியினுடைய அதிகாரம் உரைக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். அந்தகாரம் ஆளக்கூடாது. அவர் என்னை ஆளுகிற தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். இப்ப யோசேப்பு எங்க இருந்தான்? சிறைச்சாலையில் இருந்தான். வேதம் சொல்லுகிறது, ராஜா ஆள் அனுப்பி அவனை அழைத்த கொண்டு வர சொன்னான். வாசிங்க இந்த வாக்கியத்தை. ராஜா ஆள் அனுப்பி, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், அவனை கட்டி அவிழ்த்து கொண்டு வர சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை செய்தான். அல்லேலூயா. பாருங்கள், தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை, ஒரு காரியம், ஒரு நபர் வழியாக ஏதோ ஒன்றை அனுப்புகிறான். அவன் அழைக்கப்பட்டவன், தரிசனம் பெற்றவன், கிருபை பெற்றவன், தேவனை உடையவன். அல்லேலூயா. இப்ப அழைக்கப்படும் அவனுக்கு என்ன தோணும்? அழைச்சவன் என்ன சொல்லியிருப்பான்? ராஜா அனுப்புறாரியா, கூப்பிடுறாரியா? நீ ராஜாவுக்கு என்ன சொல்லணும்? சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அவர் நல்லா கனம் பண்ணுவார். உனக்கு ஒருவேளை பதவி உயர்வதா கிடைக்கும். ராஜ்யத்தில் ஒரு பெரிய ஆளா கூட மாத்தலாம். உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எதிர்காலம் இருக்கு. இனி நீ சிறைச்சாலையில் கைதியா இருக்க போறதே இல்லை. அவர் அழைச்சிட்டாரு. அப்ப இவன் என்ன நினைப்பான்? ஏற்கனவே அங்க இருந்தவங்க அவன் பேசும் சொல்றான், நீங்க உயர்த்தப்பட்டிருக்கும் போது என்னை நினைத்துக் கொள்ளுங்கள், என்னை மறந்துடாதீங்க, ராஜா கிட்ட என்னை பத்தி ஏதாவது சொல்லி என்னை வெளியே கொண்டு பாருங்க அப்படின்னு. இதுக்கு முன்னாடி சுயம் பாங்கி என்கிறவன், இந்த அவனுக்கு பானபாத்திரக்காரன், இவர்கள் அங்க ஜெயில இருந்தாங்க. அவங்க கிட்ட இவன் அங்க சொல்லுவான். அப்பவே புரிஞ்சுக்கணும் இவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இவனை வந்து கூப்பிட அவன் என்ன இருந்திருக்கும்? அப்பா எனக்கு என்னமோ தரப்போறாரு, உயர்வு வரப்போகுது, இந்த காரியம் நிச்சயமா எனக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அமையும். கர்த்தர் இன்றைக்கு ஒரு மாறுதலை தருவார். இன்றைக்கு என் சத்துருவுக்கு சரி கட்டுவார். இன்றைக்கு என் வாழ்க்கையில பிரதிபலனை தருவார். இன்றைக்கு என் பிள்ளைக்கு பலன் உண்டு. இன்றைக்கு என் எல்லையில சமாதானம் உண்டு. என் குமாரத்திற்கு திருமண காரியம் நடக்கும். என் வாழ்க்கையில மேன்மை உண்டு. என்னுடைய வாழ்வில் சிறையிருப்பு மாறும். என்னுடைய அடிமைத்தனம் மாற்றப்படும். அடிமைத்தனம் மாறட்டும். எதிர்பார்க்கிற அனைவருடைய வாழ்விலும் தேவன் மாறுதலை கொண்டு வருகிறவர். உங்க வாழ்க்கையில, வீட்டில, குடும்பத்துல, எதிர்காலத்துல, சரீர வாழ்வில் நீங்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம், கர்த்தர் எனக்காக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்கள், இதுதான் மேட்டர். எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஒருத்தர் கூப்பிட்டுட்டா உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமா இருக்கும். எது கூப்பிட்டாங்க இல்லையா? அதைத்தான் சொல்ற. உங்களை அழைத்தார், உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கணும். உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு. மேலானதை நாடுங்கள் அப்படின்னா சொல்லியிருக்கு. மேலானதை 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 நாடுங்கள். கர்த்தரிடத்திலே மேன்மையானதை நாட வேண்டும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருக்கிறோமோ அதிலேயே ஆண்டவரை சேவிக்கணும். அப்படி எழுதப்படல. ஹல்லேலூயா. நீங்கள் வித்தியாசத்தை தேவனிடத்திலே எதிர்பார்க்கலாம், கேட்கலாம், ஒரு மாறுதலை கேட்கலாம். நம்ம வாழ்க்கையை இப்படியே தான் முடியும் இல்ல, மாறுதலை எதிர்பார்க்கலாம்.
வியாதி பலவீனம் அப்படிதான் முடியும் இல்ல. சுகத்தை எதிர்பார்க்கலாம். தரித்திரம் கடன் பிரச்சனை வாழ்க்கை முடியும் இல்லவே இல்ல. மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையில பிரிவினை தனிமையில தான் என் வாழ்க்கை முடியும். உன்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் உங்களை எதிர்பார்க்கிற உங்களை, அதான் நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. தாம் நம்மை அழைத்தபடியால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், நமக்கு அவரிடத்தில் உண்டாயிருக்கிற எதிர்பார்ப்பு இன்னது என்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்களாகிய நம்மிடத்தில் அவருக்கு இருக்கிற உரிமை. அல்லேலூயா. நீங்க உங்களுக்காக சங்கடப்படுவீங்க, அப்படிதானே? நீங்க உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? அந்த வாக்கியத்தை வாசி தம்பி. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, அதாவது விலைக்கு வாங்கப்பட்டீங்க. அல்லேலூயா. தேவன் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கார். மைண்ட்ல அது ஏறட்டும். நான் வாங்கப்பட்டேன். தேவன் என்னை வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவருக்கு சொந்தம், நான் அவருக்கு சொந்தம், நான் வாங்கப்பட்ட ஆள். இயேசுக்கு ரத்தம், அவருக்கு ஜீவன், அவருக்கு உயிர். அவர் உயிரை கொடுத்து என்ன வாங்கி இருக்கிறார். அவர் உயிரை கொடுத்து என்ன வாங்கிட்டார். ஜீவனை தந்து வாங்கினார். அல்லேலூயா. சொல்லுகிறார், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும், ஆகையால் தேவனுக்கு உடையவைகள், தேவனுக்கு சொந்தமான உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் ஆவியினால், உங்க ஆவியோ சரீரமும் தேவனுக்கு சொந்தமானது. அல்லேலூயா. ரெக்கார்டா எழுதியிருக்கு. யாருக்கு சொந்தம்? ஆண்டவரே, இது இப்படிதான் இருக்கணுமா? இப்படி கேட்கணும். இது நீர் விலைக்கு வாங்கினீர் இல்லையா? இந்த அறிவு நமக்கு வேணும். நம்மை அழைத்ததினால் நமக்கு இந்த அறிவு வேணும். என்ன வாங்கி இருக்கிறார், நான் தேவனுக்கு சொந்தம். என் மேல சத்துருவுக்கு உரிமை கிடையவே கிடையாது. பிசாசுக்கு உரிமை கிடையாது. பாவத்தையும் தீமைகளையும் வியாதிகளையும் வறுமைகளையும் வியாதி சஞ்சலங்களையும் பொல்லாப்புகளையும் பலவீனங்களையும் வாதைகளையும் கொண்டு வருகிற எந்த விதமான பிசாசின் ஆவிகளுக்கு என்னிலே உரிமை இல்லை. உரிமை இல்லை. உரிமை இல்லை. பொல்லாத ஆவிக்கு உரிமை இல்லை. அந்நிய ஆவிக்கு உரிமை இல்லை. இல்லை. இயேசு அதை பறித்தார். இயேசு அதை பறித்தார். இயேசு அதை பறித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம மேல இருந்த சாத்தானுடைய உரிமையை பறித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு அவர் மேல் ஒரு நம்பிக்கை. அவர் நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறார். அவரு தம்முடைய ஜனங்களை பார்த்து ஆதங்கத்தோடு தீர்க்கதரிசி மூலமாய் பேசிக் கொண்டிருந்தார். நான் என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரும் தன்னுடைய உரிமையை சொல்றார். என் ஆடுகளை நானே மேய்த்து அவைகளை நானே காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னது? அவைகளை நானே பாதுகாப்பேன், அடைக்கலமாயிருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்றார். திரும்ப என் ஆடுகளை நான் மேய்ப்பேன், அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உள்ள சொல்ற ஆண்டவரே, நீர் என்ன மேய்க்கணும், நீர் என்ன மேய்க்கணும். சொல்லு நீர் என்ன மேய்க்கணும். என் ஆத்துமாவை, சரீரத்தை, வாழ்க்கையை நீர் மேய்க்கணும், நீர் நடத்தணும், நீர் போஷிக்கணும், நீர் ஆதரிக்கணும், நீர் பலப்படுத்தணும், நீர் என்ன தைரியப்படுத்தணும், நீர் என்ன நிரப்பணும், நீர் என்ன நிரப்பணும். இப்பொழுது 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 நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். தலை முதல் பாதம் வரை நிரப்பும் நிரப்பும். வல்லமை வல்லமை வல்லமையால் நிரப்பும். Right now be full 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 the fire of Holy Spirit. Fire. கர்த்தருடைய ஆவியின் வல்லமை இறங்கி. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஜீசஸ். நன்றி. பிரசங்கம் கேட்டுட்டு போறதுக்கு இல்லை, இது இப்ப அது நடக்கணும். அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள வரணும். ஆமென். அதுதான் உங்களுக்கு அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை என்பது. எதிர்பார்ப்பு, சுகத்தை எதிர்பார்க்கலாம், ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலாம், பரிகாரத்தை எதிர்பார்க்கலாம், சமாதானத்தை எதிர்பார்க்கலாம், சுகத்தை எதிர்பார்க்கலாம், வேலையின் பலனை எதிர்பார்க்கலாம், அற்புதத்தை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற தேவன் இருக்கிறார். ஹalleluya. நன்றி இயேசுவே. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை நான் மேய்த்து உரிமையாக என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சொன்னல என் ஆடுகள் ஏன் சொல்றாரு? ஏன் என் ஆடுகள் சொன்னாரு? கிரயத்துக்கு வாங்கிட்டார். ஆமென். உரிமை வந்திருக்கு, எனக்கு சொந்தம். தேவன் நம்முடைய அனைத்துக்கும் யாரா இருக்கிறார்? பொறுப்பாளரா இருக்கிறார். ஆமென். விலை கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறார். சொல்ல நீ எனக்கு என்னுடைய ஆடு, நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். ஆமென். ஹalleluya. காசுனா புரியாதா? கிரயம் ஆமென். கொடுத்து வாங்கியிருக்கிறேன். எனக்கு சொந்தம். என் ஆடுகளை நான் மேய்ப்பேன். பாருங்க, தேவன் என்னை மேய்க்கணும், நடத்தணும். மேய்த்தல் என்றாலே ஃபீடிங், நமக்கு வேண்டியதை தருதல், நமக்கு தேவையானதை செய்தல். ஹalleluya. ஹalleluya. இயேசு சொல்வார், என்னிடத்தில் வருகிறவன், என்ன சொல்வார்? என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். பசி அடையான் என்கிட்ட வர்றவன். அப்போ தேவனிடத்தில், கிறிஸ்துவிடத்தில் நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. பசி என்பது நெசசிட்டி, தேவை என்று அர்த்தம். இதையே தான் அவன் சொன்னான். யாரு? Lord is my shepherd, I shall not want. தேவை என்பது என்னில் இல்லை. உங்களுக்கு அது தமிழ்ல சொன்னார், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நமக்கு அந்த தாழ்ச்சிலாம் தெரியும், அது என்னன்னு புரியுறதில்லை. தாழ்ச்சி என்றால் நான் குறைவடைவதில்லை, ஆமென். இல்லை என்று நான் எதையும் சொல்லுகிற நிலையில் இல்லை. ஹalleluya. ஹalleluya. இது இல்ல அது இல்லைன்னு சொல்ற மாதிரி இல்லை, எல்லாமே அவர் தர்றாரு. ஹalleluya. ஹalleluya. அப்போ ஏன் தேவை என்பது இன்னும் இருக்கிறது. இப்ப என்னெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா லிஸ்ட் போட்டுருவீங்க. ஹalleluya. ஹalleluya. வயசான பிறகு கல்யாணம் ஆகல, தேவை ஒன்று. கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, வீடு இல்லை, சரியான வேலை இல்லை, நிரந்தர வருமானம் இல்லை, கடன் ஒரு நாளும் தீரல இல்லையா, வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறேன், வியாதி ஒரு நாளும் தீரல, டெய்லி மருந்து எடுக்கிறேன். இப்படி அநேக காரியங்கள் நமக்கு தேவையாவே இருக்கும். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான். பசி என்பது தேவை, நெசசிட்டி. இயேசுட்ட வந்தவனுக்கு பசியே இல்லையா? அதையா சொன்னார் அவர். நீங்க இயேசுட்ட வந்திருக்கிறீங்க, இயேசு பிள்ளை, பசிக்காதா? பசிக்கும்ல. அவரை பார்த்து சொல்லவே இல்லை. ஹalleluya. ஆண்டவர் வைத்து பசிய சொல்லவே இல்லை. என்ன? அவர் நம்முடைய ஆத்மாவுக்கு கண்காணி மேய்ப்பன். ஹalleluya. நம்மேல் முழு ரூலர், ஓவர்சியர். அப்போ நான் அவர்கிட்ட வந்திருக்கிறேன்னா எனக்கு தேவை என்பது இல்லை என்று சங்கீதக்காரன் சொன்னான். கர்த்தர் என்னை மேய்க்கிறார், டைமுக்கு டைம் தேவையானதை தருகிறார். பிரச்சனை வருது, ஆனா அதை சரிப்படுத்திடுறார். கொள்ளை அடிக்கிறான், ஆனா திரும்ப கிடைக்குது. பலவீனப்படுகிறேன், ஆனாலும் பலன் வருகிறது. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் உண்டு. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன். ஹalleluya. அப்போ இதுக்கு தான் சொல்றது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்று இருக்கிறாரோ அந்த அந்தஸ்தில் அவரை நாம் வைக்க வேண்டும். ஹalleluya. நாம் அவருக்கு முன்பாக என்ன உறவு உடையவர்களாய் அழைக்கப்பட்டோமோ அதில் நடந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு அவர் தெய்வம் பேசலாம், அப்புறம் ஜெபிக்கலாம், மீட்டிங் போகும்போது பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நடக்க. அப்புறம் தேவை என்பது போர்டு தொங்கி இருக்கும். மருத்துவ உதவி தேவை,
பண உதவி தேவை, பயம் இருக்கிறது, அதற்கு செக்யூரிட்டி தேவை, வீடு தேவை, எல்லாம் தேவையாவே இருக்கும். பிரச்சனை ஒரு நாளும் ஓயா, ஒவ்வொரு போர்டா தொங்கிட்டு இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு? கண்ணுக்கு பார்வை தேவை, இருதய துடிப்பு சரியா தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரஷர் அளவு கண்ட்ரோலா இருக்கணும், பசி வரணும் தேவைக்கு. இப்படி பல காரியங்களை பேய் உள்ள இருந்து பண்ணி நம்மை தேவை உள்ளவர்களாகவே வச்சு. ஹல்லேலூயா. தேவை உள்ளவர்கள் என்கிற என்னது, எனக்கு எல்லாமே தேவைதான்ப்பா, ரைட்டு, நீ என்கிட்ட வா, நான் சாட்டிஸ்ஃபைட் பண்றேன், நான் உன்னை திருப்தி ஆக்குகிறேன், நான் உனக்கு தேவையை சந்திக்கிறேன். இதுதான் இயேசு. தன்னுடைய வாழ்வில் குறையை எப்ப ஒருவன் ஆண்டவரிடத்தில் நிறைவுக்காய் முயற்சி எடுக்க, நீர் என்ன நடத்தணும், ஏன்னா ஆண்டவர் அதுக்குதான் இருக்கிறார். அவர் சொன்னார், நான் என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன். என் ஆடுகளை நான் மேய்த்து நானே மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகளை நானே மடக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் காணாமல் போனதை தேடி, பாருங்கள் என்ன சொல்லுகிறார், நான் காணாமல் போனதை தேடி புறத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொல்றான், நான் காணாமல் போனேன், என்னை தேடுவீராக, நீர் என்னை தேடுவீராக. அவன் சொல்றான் ஆண்டவர்கிட்ட, தெரியுமா உங்களுக்கு? காணாமல் போனேன், ஆட்டை போல வழிதப்பி போனேன். என்ன சொல்றான்? காணாமல் தன்னை பற்றி சொல்றான், ஆண்டவரே, எஜமானை விட்டு, கூட்டை விட்டு, தொழுவத்தை விட்டு, பாதுகாப்பை விட்டு நான் காணாமல் போன ஆட்டை போல் வழி தப்பி போனேன். வழி தப்பிட்டேன் ஐயா. உமது அடியனை தேடுவீராக, உமது அடியனை தேடுவீராக. இன்றைக்கு உன்னை தேடுகிறவர், நீ வழி தப்பி போயிருந்தால் உன்னை திரும்ப கொண்டு வருவேன். தேடி வருகிறவர், நீ மார்க்கம் தப்பி போயிருந்தாலும் திரும்ப கொண்டு வருவேன். நீ தேவ சித்தம் மாறி போயிருந்தாலும் கொண்டு வருகிறவர். நன்றி. நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. அவன் அதை உரிமையா கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? உரிமையா கேட்கிறான். ஆண்டவரே, நான் காணாமல் போன ஆட்டை போல ஆயிட்டேன் ஐயா, உமது அடியேன் என்ன பண்ணும்? நல்லா இருக்கு. இதுக்கு பேர் தான் தாம் நம்மை அழைத்ததினால் நமக்கு அவரிடத்தில் இருக்கிற எதிர்பார்ப்பு, நம்பிக்கை இன்னதென்று நாம் அறிந்திருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை என்னது? நான் காணாம போன என்ன அவர் தேடணும். ரொம்ப கடினமா இருக்குல்ல? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது நாம் தேவ சித்தத்தை விட்டு போயிட்டேன், தேவன் விரும்புகிற பாதையை விட்டு விலகிட்டேன். ஒருவேளை பாவமா இருக்காதுன்னு வச்சுங்களேன். ஹல்லேலூயா. பிசாசனுடைய கட்டுகளுக்குள், ஏமாற்றத்துக்குள், தந்திரத்துக்குள் வழி தப்பி போகுதல், சிறைப்பட்டு போகுதல். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத சம்பவம் நடந்து தேவனுடைய நியமத்தை விட்டு, தேவனுடைய பாதுகாப்பை விட்டு, தேவனுடைய விசாரிப்பை விட்டு நாம் வழி விலகி போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுகிறவராக இருக்கிறார்? தேடி சேர்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேடி சேர்க்கிறவர், தேடி சேர்க்கிறவர். தேடுவீராக, தேடுவீராக. தேடுவீராக. சொல்லு, என் பிள்ளை வழி தப்பிட்டான் ஐயா, அவனை தேடும், நீர் அவனை கொண்டு வரணும். கணவனை பத்தி சொல்லு. கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு அற்புதத்தை செய்யட்டும், செய்யட்டும். நீர் அவனை தேடுவீராக. தேடுவீராக. நன்றி தேவனுக்கு, நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை நான் தேடி, காணாமல் போனதை தேடி, காணாமல் போனதை தேடி, துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து. துரத்தப்பட்டது என்றாலே தானா போகல, ஏதோ பிரஷர், ஏதோ தொல்லை நம்மளை
துரத்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹalleluya. துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து துரத்தப்பட்டதை எந்த ஸ்தானத்திலிருந்து துரத்தப்பட்டதோ அதே ஸ்தானத்துக்கு திரும்பி கொண்டு வருகிறவர். நீ எந்த ஸ்தானத்திலிருந்து தாழ்த்தப்பட்டாயோ அதே ஸ்தானத்தில் மீண்டும் உயர்த்தி வைக்கிறவர். எந்த அந்தஸ்தை விட்டு தள்ளப்பட்டாயோ அதே அந்தஸ்தில் உயர்த்தி வைக்கிறவர். நன்றி நன்றி நன்றி. ஆவியானவர் இப்பொழுது யார் உன்னை புறக்கணித்தார்களோ அவர்கள் மேல் உன்னை அதிகாரியை வைப்பேன், அவர்கள் மேல் உன்னை ஆசீர்வாதமை வைப்பேன். நன்றி. உன்னை மேன்மையாய் வைக்கிற தேவன், உன்னை மறுபடியும் ஆசீர்வாதம் வைக்கிற தேவன், நீ தள்ளப்பட்ட இடத்தில் மறுபடியும் ஏற்படுத்தி வைக்கிற தேவன், உன்னுடைய அந்தஸ்தை உனக்கு மீண்டும் தருகிற தேவன், உன்னுடைய ஆரோக்கியத்தை மீண்டும் தருகிற தேவன், உன்னுடைய ஆசீர்வாதத்தை திரும்ப தருகிற தேவன், உன்னுடைய குடும்ப செழிப்பை திரும்ப தருகிற தேவன், உன்னுடைய குடும்பத்தின் சமாதானத்தை திரும்ப தருகிற தேவன், நீ இழந்த காரியத்தை திரும்ப தருகிற தேவன், உன்னுடைய மகிமை திரும்ப வருகிறது. நன்றி நன்றி. இழந்த கிருபை, இழந்த கிருபை, இழந்த தரிசனம் திரும்ப வருகிறது. இழந்த ஆசீர்வாதம், இழந்த அபிஷேகம் இப்போ இப்போ ரெண்டத்தனையா வருது. நன்றி. இழந்த ஆஸ்தி, இழந்த ஆசீர்வாதம் அதை பார்க்கலும் மேன்மையானது, அதை பார்க்கலும் இரட்டத்தையானது உனக்கு தருவேன், உனக்கு தருவேன். இழந்த வீட்டுக்கு பதிலாய், இழந்த பிசினஸுக்கு பதிலாய், இழந்த வேலைக்கு பதிலாய் மேன்மையானதை தருகிற தேவன். நன்றி 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 நன்றி. உண்மையாய் ஆவியானவருக்கே நன்றி. பயப்பட வேண்டாம். உன்னை ஆட்கொண்ட தேவன், உன்னை ஆட்கொண்ட தேவன் உன்னை கைவிடுவதில்லை. நீ அவருக்கு சொந்தம். நீ காணாமல் போன, நீ நிற்க வேண்டிய ஸ்தானத்தில் நிற்காமல் போன, நீ வாழ வேண்டிய வாழ்வை வாழாமல் போன இடத்தில் மறுபடியும் கொண்டு வருகிறவர். ஆதி அன்புக்குள் திரும்ப கொண்டு வருகிற தேவன், ஆதி அன்புக்குள்ள திரும்ப கொண்டு வருகிற தேவன், ஆதி அபிஷேகத்துக்குள்ள திரும்ப கொண்டு வருகிற தேவன், ஆதி கிருபைக்குள்ள திரும்ப கொண்டு வருகிற தேவன், துரத்தப்பட்ட உன்னை திரும்ப கொண்டு வருகிறவர். நன்றி இயேசுவே. இழந்த பந்தங்கள், இழந்த நன்மைகள், இழந்த உறவுகள், இழந்த மேன்மைகள் கொண்டு வருகிற தேவன், ஏற்படுத்துகிற தேவன். ஹalleluya. Thank you Jesus. Thank you Holy Spirit. சொந்த பையனால தாவீது துரத்தப்பட்டான். அரியணையை விட்டு விட்டு ஓடினான். காடுகளுக்குள்ளே ஓடினான், வனாந்தரம் வழியா ஓடினான். ஒரே நிந்தை, நிந்தை சுமந்துகிட்டே ஓடினான். ஹalleluya. ஆனால் கர்த்தர் அவனை மறுபடியும் திரும்ப கொண்டு வந்தார். தாவீது சொல்றான், நான் இன்றைக்கு ராஜா ஆனேன் என்று எனக்கு தெரியாதா? திரும்ப இரண்டாவது ஓடிக்கிட்டே இருக்கிறார். இவனை நிந்திச்சவன் எதுக்க வர்றான்? நிந்தித்தவன் எதுக்க வர்றான்? உடனே கூட இருக்கிற படைத்தலைவன் சொல்றான், ஆண்டவனே உம்மை நிந்தித்த வாசி தம்பி செரியாவின் குமாரனாகிய அபிஷாய் பிரதியுத்தரமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமையை தூஷித்தபடியினால், சீமையை என்பவன் தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா? எப்படி இருக்கு? ராஜா பையனால் துரத்தப்பட்டு ஓடினான். தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு ஒரே ஓட்டம். அப்பதான் ஓடிட்டு சுத்தி வர்றாரு. அப்ப திரும்ப கர்த்தர் அவனை ஜெயத்தை தந்தார். அப்ப இந்த சிமை இவனை தூஷித்தான், நமக்கு தெரியும். அந்த சிச்சுவேஷன் சொல்றாரு. வாசி தம்பி. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமையை தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். அதற்கு தாவீது, செரியாவின் குமாரரே, இன்று நான் இஸ்ரவேலின் ராஜா வானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி, இன்று இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? இவன்
துரத்தப்பட்டா திரும்ப தன் ஸ்தானத்தில் வர்றான். அப்ப இவனுக்குள்ள பழி வாங்குற மனசு இல்ல. கவனிங்க, நல்ல குணம் அது. பழி வாங்குற மனசு. என்ன தூசிச்சுட்டான், என்ன துரத்திட்டான், என்ன நிந்திச்சுட்டாங்க, அவன் இவன் இவன் மைண்ட்ல வைக்கல, கர்த்தரையே வச்சிருந்தான். அதனால அவன் திரும்ப வந்தான். குணத்தை பாத்தீங்களா? நம்ம எல்லாம் பாதிக்கப்பட்டா யார் நம்மை பாதிப்பு கொடுத்தாங்களோ அவங்கள மைண்ட்ல வச்சிருப்போம், ஸ்ட்ராங்கா, ரொம்ப கட்டியா வச்சிருப்போம், மறக்கவே மறக்காது. நம்ம ஸ்தானத்தை வர போறது இல்லை. ஹல்லேலூயா. மன்னிக்கணும், விடுதலை செய்ய வேண்டும், அப்பொழுது விடுதலை செய்யப்படுவீர்கள். மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒருவரையும் தீர்ப்பளிக்காதிருங்கள், அப்பொழுது நீங்கள் தீர்ப்பளிக்கப்பட மாட்டீர்கள். ஒருவரையும் குற்றவாளிகள் என்று சொல்லாதிருங்கள், அப்பொழுது நீங்கள் குற்றம் சாட்டப்பட மாட்டீர்கள். அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. அத மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மிக முக்கியமான கான்செப்ட். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், தீர்ப்பளியாதீர்கள். அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள். மற்றவர்களை தண்டனை அடைய வேண்டும் என்று தீர்ப்பளிக்காதீர்கள். அவன் சாகணும், அதாவது நமக்கு இப்படி கெடுதல் பண்ணிட்டான், அவன் என்ன ஆகணும்? சாகணும், அல்லது ஜெயிலுக்கு போகணும், அல்லது அவன் தலை உடையணும், இல்ல கால் உடையணும். அப்படி இப்படி எல்லாம் நிறைய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும், தீர்ப்பளித்தல். இதனால இப்படி நடக்கணும், வீட்டில் அது நடக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள். உன்னை துரத்தினான், உனக்கு தொல்லை கொடுத்தான், உன்னை அவர் திரும்ப கொண்டு வரும். ஹல்லேலூயா. நமக்கு துரத்தப்பட்டோம், பிரச்சனை கொடுத்தவனுக்கு ஏதாவது நடக்கணும், அதுல நம்ம இடத்துல இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தாவீதுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம். அவன் சொல்றான், அந்த பசங்க உண்மைதான், ராஜாவை போய் தூஷிக்கலாமா? ராஜாவை தூஷிச்சான், இவன் சாக வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது தாவீது, இந்த இஸ்ரவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா? தாவீது சொல்றான், இன்று இஸ்ரவேல் ஒருவன் கொல்லப்படலாமா? இன்று நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா? இன்றைக்கு நான் இஸ்ரவேல் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா? நான் யார் இப்போ? ராஜா. கொல்றதுக்கா ராஜா? வாழ வைக்க தான் ராஜா. சூப்பர். கையை தட்டி கதிரமைப்படுத்துவோம். நீங்க பூமியிலே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. துன்பப்பட்டதுனால, கஷ்டப்பட்டதுனால பழி வாங்குற மனதோடு அல்ல, துன்பப்படுத்தினவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமானவர்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், தூஷிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மேன்மையானவர்கள், தேவனால் நடத்தப்படுகிறவர்கள், தேவனால் காக்கப்படுகிறவர்கள். நம்முடைய குணங்களிலே மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. தன்னுடைய அந்தஸ்தை அவன் புரிந்தபடியா அவன் சொல்றான், நான் துரத்தப்பட்ட இடத்துல திருப்பி தேவன் என்னை கொண்டு வந்தான். என்னை நிந்தித்தவனை சாகடிக்கிறதுக்கு இல்ல, பழி வாங்கறதுக்கு இல்ல, அதை முடியா போட்டு அதை விட்டுரு. நம்ம கதை பார்ப்போம். எது? நம்ம போன இடத்தை திரும்ப வந்தோம்ல, தாழ்த்தப்பட்ட நம்ம உயர்ந்துட்டோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில மாறுதலை தேவன் தருகிறவர். ஹல்லேலூயா. அதைத்தான் அங்கே வாசித்தோம். ஆண்டவர் தன் ஆடுகளை என்ன பண்றார்? துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி, முறிந்ததற்கு காயம் கட்டி, அசல் கொண்டதை திடப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அது என்னது? எலும்பு முறிஞ்சது. ஹல்லேலூயா. எலும்பு முறிந்தது. முறிந்து போன சிலருக்கு சில காரியம் எதிர்பார்த்து நடக்கலன்னா விட்றா, இனி இதெல்லாம் வேணாம். படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படியெல்லாம் வரும். ஜெபம் பண்ண நான் நினைச்ச மார்க் கிடைக்கல, அதனால இனி ஜெபமே பண்ணக்கூடாது, மனம் முறிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையில முறிவு, தெய்வ பக்தி வாழ்க்கையில முறிவு வரும். மனம் முறிவு, எலும்பு முறிவு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், முறிந்ததை எலும்பு முறிந்ததை காயம்
காயங்கட்டி முறிந்ததை காயம் கட்டி காயம் உள்ளத்திலே காயம். யாரால நீங்க காயப்பட்டிருந்தாலும், எந்த சம்பவத்தினால் நீங்கள் காயப்பட்டிருந்தாலும், ஆறாத முறிவு, ஆறாத மன முறிவு, ஆறாத காயங்கள், உள்ளத்தை வேதனைப்படுத்தின மனிதனுடைய வார்த்தைகள், ஆமென், செய்த மனிதனுடைய கிரியைகள், காயங்களை இன்றைக்கு கர்த்தர் ஆற்றுகிறவர். சொல்லுவோம், ஆற்றுகிறவர், காயத்தை ஆற்றுகிறவர். நன்றி. கர்த்தருடைய காயத்தை ஆற்றுகிறவர். எந்த காரியத்திலே உன்னுடைய மனம் உடைந்து போனதோ, கர்த்தர் இன்றைக்கு அதை ஆற்றுகிறவராய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உடைந்து போனதை திரும்ப சீர்படுத்துகிறவர். உடைந்து போன விசுவாச வாழ்வை மறுபடியும் செப்பனிடுகிறவர். உடைந்து போன குடும்பங்களை மீண்டும் சீர்படுத்துகிறவர். தேங்க்யூ. நெருக்கப்பட்ட வாழ்வை மறுபடியும் செம்மையாக்குகிறவர். தேவஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி போனார்கள், சோர்ந்து போனார்கள், சிறைப்பட்டு போனார்கள். தேவன் அந்த நாட்களில் எரேமியா என்கிற தீர்க்கனை அனுப்பி குயவனுடைய வீட்டிலே சென்று அவன் திரிகையிலே மனைந்து கொண்டிருக்கிற பாண்டம் தன் கையிலே உடைந்து போயிட்டு, கெட்டு போயிட்டு, அதை மறுபடியும் திருத்தமாய் வனையும்படி அவன் செய்த கிரியைகளை நினைவுபடுத்தினான். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஆண்டவர் அனைத்தையும் செம்மையாக்குகிற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்கள் காயங்களை கட்டுகிறவர், முறிவை சீர்படுத்துகிறவர். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை மேய்க்கிறவராய், உங்களை ஆதரிக்கிறவராய், உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார் என்றால் நிச்சயமாய் உங்கள் முறிவுகள், காயங்கள் கட்டப்படும், பிரச்சனைகள் சீர்படுத்தப்படும். எந்த காரியம் மனமடிவை உண்டு பண்ணிச்சோ அந்த காரியத்தில் தேவனுடைய பரிகாரம் நிச்சயமாக வெளிப்படும். தேவன் இன்றைக்கு உன்னுடைய வாழ்வின் எந்த பகுதியில் உடைச்சல்களும் நெரிசல்களும் முறிவுகளும் ஏற்பட்டதோ அவைகளை சீர்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். என்ன பண்ணுவேன் சொல்லுவேன்? நசல் கொண்டதை அப்படின்னா என்ன அர்த்தம்? வீக்காய் போனது. ஹல்லேலூயா. நசல் கொண்டதுன்னா இப்ப நீ இந்த கோழி குஞ்சு பொறிக்க வச்சு விட்டுனீங்கன்னா ஒரு சில கோழிங்க போதிய அளவுக்கு வளர்ச்சி இருக்காது, போதிய அளவுக்கு சாப்பிடாது, ஒரு மாதிரி வீக்கா வாழும். பார்த்துருப்பீங்க. ஹல்லேலூயா. இப்போ சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க, சில பிள்ளைங்க இளைய குழந்தை நல்லா வளர்ந்துருக்கும், மூத்தது ரொம்ப நசல் கொண்டதாக இருக்கும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இளைய குழந்தைய பார்த்தா இளையது பெரிய ஆளா இருக்கும், மூத்தது சின்ன ஆளா இருக்கும். நசல் கொண்டு போனது. ஹல்லேலூயா. வீக் வீக். உங்க வாழ்க்கையை பாருங்க, பயனற்றவர்களாய் மாற்றுவது பிசாசனுடைய பிளான். கனியற்றவர்கள். இப்ப நீங்க ரப்பர் எஸ்டேட்ல போய் அங்க நிக்கிற வாழை மரத்தை பாத்தீங்க, இல்ல தென்னை மரத்தை பாருங்க, அது நசல் கொண்டுதான் இருக்கும். என்னைக்காவது பாருங்க, வாய்ப்பு இருந்துச்சுன்னா. அது எப்படிதான் இருக்கும்? வீக்கா இருக்கும். சில வாழை கொலைய போடாது, முறிஞ்சு விழுந்து கிடக்கும். ஏன்னா அதுக்கு நிக்கிறதுக்கு பலம் இல்லை, அது கனி கொடுக்கிறதுக்கு அதுக்கு என்ன இல்லை, திராணி இல்லை. ஹல்லேலூயா. ஆகையால் பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில்
செய்ய வேண்டியதை செய்யத்தக்க பலன் இல்லை, திராணி இல்லை, விசுவாசம் இல்லை, அறிவில்லை, மனப்பக்குவம் இல்லை, மன வளர்ச்சி குன்றின நபர், ஆவிக்குரிய வாழ்க்கையில் போதிய மன வளர்ச்சி அற்றவர்கள். வேதத்தில் என்ன எழுதியிருக்கின்றால் கனியற்றவர்கள், வீணரானவர்கள். அது மரம் தான், ஆனா வீணா போனது, வீணான மரம், அது பலன் கொடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பலன் கொடுக்கிற திராணி அதுக்கு இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், தேவன் தம்முடைய ஜனங்களை குறித்து நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டபடியா, தேவன் உங்களை தனக்கு சொந்தமாய் கொண்டபடியா, உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் பலனற்றவர்களாய், பிரயோஜனமற்றவர்களாய், செயலற்றவர்களாய், கனியற்றவர்களாய், செயல்பாடு இல்லாதவர்களாய், முயற்சியற்றவர்களாய், தைரியம் இல்லாதவர்களாய், செய்கிற திறமையற்றவர்களாய், புத்தியற்றவர்களாய், ஆமென், மதியற்றவர்களாய் இருப்பீர்களோ, அங்கே ஆவியானவர் இறங்கி இறங்கட்டும். ஞானம் வேணும், கிருபை வேணும், அறிவு வேணும், ஆற்றல் வேணும், அபிஷேகம் வேணும், கனி வேணும், வரங்கள் வேணும், வரங்கள் வேணும், வல்லமை வேணும், வல்லமை வேணும், வல்லமை வல்லமை இயேசுவின் நாமத்தில். வல்லமை. நசல் கொண்டதாய், கனி அற்றதாய், பலன் அற்றதாய் மாற்றுகிற எல்லாம் எதிரான மலை போன்ற வல்லமைகள், மலை போன்ற ஆதிக்கங்கள், யாக ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் தேய்ந்து போ, அழிந்து போ. கனியற்றதாய் மாற்றுகிற அந்தகாரம், பலவீனப்பட்டதை மாற்றுகிற அந்தகாரம் இயேசுவின் நாமத்தில் தேய்ந்து போ. பலனற்றவனாய், கனியற்றவனாய், பலனற்றவனாய், ஆசீர்வாதமற்றவனாய், குடும்ப வாழ்வில் குழந்தை பாக்கியமற்றவனாய் மாற்றுகிற கட்டுகள், மாற்றுகிற கட்டுகள், நசல் கொண்டு போக பண்ணுகிற மந்திரவாத கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் தேய்ந்து போ, அழிந்து போ, அழியட்டும். Thank you Jesus, thank you Jesus. வல்லமை பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். பலனற்று போக பண்ணுகிற பிசாசின் ஆதிக்கம், அவன் நெருக்குகிற பொல்லாதாவி, அவன் நெருக்குகிற முள்ளுகள், நெருக்குகிற முள்ளுகள், ஒடுக்குகிற முள்ளுகள், பலன் கொடுக்க முடியாதபடி, பலன் கொடுக்க முடியாதபடி நசல் கொண்டு போக பண்ணுகிற எதிரான ஜெப 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 வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழிந்து போ. நன்றி ஆவியானவருக்கு, நன்றி. சத்துரு மேல படர்ந்திருக்க முடியாது, படர்ந்திருக்க முடியாது. நன்றி நன்றி நன்றி. மாறுதல் வருகிறது. உன்னை பலன் கொடுக்க விடாமல், நன்மை அடைய விடாமல், பலவீனப்படுத்தி பலவீனப்படுத்தி, இது என்னுடைய பலவீனம், என்னால் இயலாது என்று சொல்லி பலவீனத்தை கட்டி வைக்கிற பொல்லாதாவிய பலவீனப்படுத்துகிற ஆவியின் கட்டை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தேய்ந்து போ, அழிந்து போ, அழிந்து. நசல் கொண்டதை திடப்படுத்துகிறவர், நசல் கொண்டதை திடப்படுத்துகிறவர், உன்னை நசல் கொண்டு போக பண்ணின சாத்தானுடைய தந்திரம், சாத்தானுடைய கட்டுகள், மனிதனுடைய பொறாமை, மனிதனுடைய எதிரான கிரியைகள், மனிதனுடைய சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகுது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. நசல் கொண்டதை, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன், திடப்படுத்துவேன், திடப்படுத்துவேன். நசல் கொண்டதென்றால் நான் சொன்ன பலனற்று போக, செயலற்று போகிற ஆள் இருக்கும், நோ யூஸ். அல்லேலூயா. கனியற்று போக, இவர் காரியம் செய்யணும்னா எனக்கு முடியாது, எனக்கு தெரியாது. சாத்தான் யார் நசல் கொண்டு போக பண்றான். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும். எனக்கு அது முடியாது, எனக்கு சொன்னல நான் அங்க போகக்கூடாது, இவர் லோத்து, நான் செத்து போயிடுவேன் போற வழியில்.
ஆண்ட சொன்னா, ஏய் போடா மலைக்கு ஏறி போடா ஓடுறா. இல்லை ஆண்டவர் உமக்கு அதெல்லாம் புரியாது, நான் ரொம்ப ப்ரெஷர் எல்லாம் உள்ள ஆளு, சுகர் எல்லாம் உள்ள ஆளு, நான் போற வழியில செத்து போயிடும். கர்த்தர் சொல்றாரு போடாது. நசல் கொண்டவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இப்படி எல்லாம் பேசிட்டு போம். நசல் கொண்டவன். அல்லேலூயா. அல்லேலூயா. செய்ய வேண்டியதை செய்ய திராணியற்றவன், தகுதி இழந்தவன், பயப்படுகிறவன். அது கேரக்டர். கோலியாத்து வந்தா சவுலும் அவன் ஜனங்களும் பயந்தார். நசல் கொண்டவன். ஹல்லேலூயா. செய்ய முடியும். அவனை விட சின்னவன் வந்தான். யாரு? தாவீது. அவன் சொன்னான், பராக்கிரமசாலி, காரிய சமர்த்தன், யுத்த வீரன், கர்த்தர் அவனுடைய இருக்கிறார். அவனை பார்க்கலும் வலியவனை விழப்பண்ணினான். விழப்பண்ணுவேன் சொல்லி என்னை பார்க்கலும் பலத்த சத்துருவை விழப்பண்ணுவேன். விழு 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 என்னில் பலத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விழட்டே விழட்டே விழட்டே. நன்றி. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். பாருங்கள், நசல் கொண்டதை நீங்க புரிஞ்சிருப்பீங்க நல்லா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது தேவனுடைய ஆவியினால் ஒரு மனிதன் தகுதி பெற்று செய்ய வேண்டியதை செய்து நிறைவேற்றுகிறவனாய் மாறுவான். அது இல்லாத பட்சத்தில் அவன் பெயர்தான் நசல் கொண்டவன். அல்லேலூயா. அல்லேலூயா. திராணி இழந்தவன், தகுதி இழந்தவன், இயலாதவன், சோர்ந்து போனவன். ஹல்லேலூயா. நசல் கொண்டு போனது கர்த்தர் சொல்றார், நீ நசல் கொண்டு சோர்ந்து போனியா, நான் உன்னை விடவே மாட்டேன், நான் மறுபடியும் உன்னை திடப்படுத்துவேன். உன்னை நான் திடப்படுத்துவேன். உன்னை நான் திடப்படுத்துவேன். உன்னை திடப்படுத்துவேன். உன்னை திடப்படுத்தி நன்றி. திடப்படுத்துகிற தேவன், திடப்படுத்துகிற தேவன். ஆவியானவரே திடப்படு, திடப்படு. உங்கள் கைகள் திடப்பட கடவுது. திடப்படு. திடன் கொள். திடன் கொண்டு வேலை நடத்துங்கள். திடன் கொண்டு காரியத்தை நடப்பீங்கள். திடன் கொள். திடமனதாயிரு. உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் நீ போகிற இடமெல்லாம், நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனை கர்த்தர் உன்னோட இருக்கிறார். வருகிறார், வருகிறார். நன்றி. ஹல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவா என்கிறவன் முன்னாடி யுத்த வீரன். அவன் ஒரு கமாண்டர், மிலிட்டரி கமாண்டர், ஃபோர்ஸ் உடைய அவர் லீடர். யுத்தத்தை நடத்திட்டு இருந்தான். இப்ப அந்த வேலையும் இருக்க இப்ப அவன் ஒரு மேல ஒரு ப்ரமோஷன். அல்லேலூயா. அல்லேலூயா. ப்ரமோஷன் வந்ததும் அது பெரிய பாரம், பெரிய பேடம். இவனுக்குள்ள ஒரு பதட்டம், நமக்கு இது முடியுமா, எப்படி எவ்வளவு கடினம், 40 வருஷம் மோசே பட்ட பாடு எனக்கு தெரியுமே. மக்கள் எல்லாம் கல்லெடுத்து எறிஞ்சானுங்க, திட்டினானுங்க, பழிய போட்டானுங்க, முறுமுறுத்தாங்க. அங்க யுத்தம் நடந்தது, சாவு வந்தது, கொள்ளை நோய் வந்தது, பாம்பு வந்தது, இப்படி பெரிய பிரச்சனை அங்க நடந்தது. ஆனாலும் தண்ணி இல்லாத இடத்துல தண்ணியை அவர் வாங்கி கொடுத்தாரு, ஜெபம் பண்ணாரு, கர்த்தர் அவங்களை இறைச்சி கொடுத்தாரு. இப்படி நிறைய சம்பவங்களை கண்டவன் அவன். இவ்வளவு பெரிய பதவி. நம்ம முன்னாடி வரை யுத்தம் மட்டும் நடத்திட்டு இருந்தோம், அவ்வளவுதான். இறைச்சி பத்தியும் கவலை வேண்டாம், தண்ணியை பத்தியும் கவலை வேண்டாம், அவர் பார்த்துக்குவார். இப்போ அந்த பொறுப்பும் எல்லா லாகாவும் இவர் தலைமையில வருது. எல்லா துறைகளும் இந்த ஆள் மேல வருது. யோசித்து பாருங்க, உங்க மேல பரலோக ராஜ்யத்தின் அனைத்து ஆசீர்வாதங்களும் வருது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? குழி தோண்டி புதைச்சு வைப்பீங்க. ஏன்? அதை பத்தி அறிவே இல்லை. அவன் தான் யாரு? நசல் கொண்டவன், பயனற்றவன். ஆண்டு சொல்ல, நீ நசல் கொண்டு இருக்க நான் பிடிக்காது எனக்கு, நான் உன்னை சரிப்படுத்த போறேன், நான் உன்னை
சரிப்படுத்த போற. அப்படிப்பட்ட அந்த மனிதன் மோசே மரித்து போனான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து ஜனங்களோடு கூட புறப்படு. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீ இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள், பிரயாணப்படுங்கள். எவ்வளவு கஷ்டமா இருக்கும். மோசே நடத்திட்டு வந்தாரு, திடீர்னு சொல்றாரு, பாருப்பா கிளம்பு, இனி நீதான் நடத்தணும், தலைவர் நீதான், முழு பொறுப்பு. இவரு எப்படி இருக்கும்? வெளியே சொல்ல முடியுமா? இவன் கீழே இருக்கிறவங்கிட்ட ஷேர் பண்ண முடியுமா? பயமா இருக்கும். எனக்கு பேசவே தெரியாது. அவர் வா திறந்தா நியாய சட்டத்தை பேசிட்டு இருந்தாரு, நீதி சட்டத்தை பேசிட்டு இருந்தாரு, ஆதாமு கதை வரைக்கும் பேசினாரு, ஆபிரகாம் கதை பேசினாரு. யாரு ஆகமங்கள் எழுதினது? யாரு? மோசே. ஆபிரகாம் கதை, லோத்து துண்டை போட்டு ஓடினான, இந்த சம்பவம் எல்லாமே யாருமே பார்க்கல. ஆனா மோசே தேவன் அவன் வாயிலிருந்து பேச எழுதப்பட்டது. மக்களுக்கு கொடுத்த சட்டங்கள் அப்படின்னா லேவியரம் ஃபுல்லா மொத்தமும் பலிகளை குறித்து. இதுல எப்படி பேசலாம்? படிச்சானா? இல்ல, தேவன் பேசிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட தேவனுடைய வாயாக நின்று ஜனங்களை நடத்துகிற ஒரு அந்தஸ்து அவனால முடியவே இல்லை. How could he couldn't believe? அவனால அதை நம்ப கூட முடியல. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பெரிய பதவி, எஸ்தருக்கு ஒரு பெரிய பதவி, அவர் அடிமை பெண். 127 நாடுகளுக்கு ஒரு ராஜஸ்திரி என்கிற அந்தஸ்து. எப்படி நடந்துகிறது? முன்னாடி அடிமை பெண், இனி அப்படி நடக்க முடியுமா? அது மாதிரி பேச முடியுமா? அது மாதிரி செயல்பட முடியுமா? எல்லாமே ராயாலிட்டி, எம்பரர் மாதிரி. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு மனநிலை வேண்டும். நல்ல கவனி, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய அந்தஸ்தில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனை போன்றவர்கள், தேவனை பிரதிபலிப்பவர்கள், தேவனை மக்களுக்கு விளம்புகிறவர்கள், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர்கள், தேவனுடைய மகிமையின் பிரகாசம், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் உக்கிரானக்காரர்கள். ஹல்லேலூயா. தேவராஜ்யத்தின் நன்மைகளை வர்ஷிக்க பண்ணி தேவை உள்ள ஜனங்களுக்கு கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படி எங்களுக்கா? அது உங்களுக்காக நினைப்பீங்க. இல்ல, உங்களுக்கு தான் தேவராஜ்யத்தின் நன்மை உன் வழியாய் உன் வீட்டாருக்கு வரும். பெரிய லைட்டுக்கு பேரும் லைட் தான், சின்ன லைட்டு பேரும் லைட் தான். அதுவும் வெளிச்சம் கொடுக்குது, இதுவும் வெளிச்சம் கொடுக்குது. இது அதிக இடத்தை பிடிக்கும், அது கொஞ்சம் இடத்தை பிடிக்கும். நீ விளக்கு, நீ வெளிச்சம், வீட்டில் உள்ள அனைவருக்கு நீ வெளிச்சம் கொடுப்பாய். உன்னை சார்ந்தவர்களுக்கு நீ வாழ்வளிப்பாய், பலனளிப்பாய். உன் வார்த்தை அநேகரை பலப்படுத்தும், உன் வார்த்தை அநேகரை காயம் கட்டும், உன் வார்த்தை அநேகருடைய வாழ்வை கட்டி எழுப்பும். நன்றி. தேவன் உனக்குள்ள படிப்பட்ட கிருபை வைக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்தஸ்து தேவன் உன்னை வைத்திருக்கும் போது அதை செய்ய தெரியாமல், செய்ய இயலாமல், செய்ய பலம் இல்லாமல் இருப்பதுதான் நசல் கொண்ட அனுபவம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்ய வேண்டியதை செய்யும்படி, பலவானாகிய பிசாசை கட்டும்படி உன்னை அதிக பலவானாய் மாற்றுகிற தேவன். உன் எல்லைகளை சூறையாடுகிற துஷ்ட மிருகங்களை சங்கரிப்பேன், சங்கரிப்பா, சங்காரம். இயேசுவின் நாமத்தில் சத்துருடைய கிரணை அழியட்டும். ஒவ்வொரு வாழ்விலும் நசல் கொண்ட வாழ்க்கை சரிபடட்டும். ஒவ்வொருக்குள்ளும் கர்த்தர் செயலாற்றட்டும். உனக்குள்ளேயே இருக்கிற பயந்த குணம், உனக்குள்ளேயே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, உன்னை செயலற்று போக பண்ணுகிற தாழ்வு மனப்பான்மை, உன்னை குறித்து நீயே வருத்திக் கொள்ளுகிற எண்ணங்கள், நினைவுகள், ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். நான் பலவீனன் பலவீனன் என்று சொல்லுகிற உன்னுடைய எண்ணங்கள் மாறட்டும். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லு.
பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்லு. பலவீனம் தன்னை பலவான். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் உங்களுடைய வாழ்வில் நசல் கொண்டு போன காரியங்கள் எதுவாயிருந்தாலும் இன்றைக்கு மாறுதலை தந்து நீங்கள் பலன் கொடுக்கிறவர்களாய் செயல்படுகிறவர்களாய் மாற்றுகிற தேவன். ஹalleluya. 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 ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும். சவுல் என்கிறவன் பயந்து கொண்டிருந்தான், பயந்துகிட்டே இருந்தான், பயப்படுறவன் சவுல். சவுல்னா ராஜா. தேவனுடைய ஆவி அவனுக்கு வந்த போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தான். ஹalleluya. யுத்த செய்தி கேட்டபோது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினபடியால் அவன் கோபம் உண்டவனாய், என்னது ஜனங்களுக்கு நீதி செய்ய வேண்டும் என்கிற ஆத்திரமடைந்தவனாய் அவன் அன்றைக்கு சத்துருக்களை எதிர்கொண்டு போகும்படி படையெடுத்தான். இதான் என்னது செய்யத்தக்கதை செய்யும்படியான காரிய சித்தி. உங்களை கர்த்தர், நீ வீடு கட்டணும்னா அதற்குரிய தகுதி உள்ள நபராய் மாற்றுகிறவர். வேலை செய்யணும் அதற்குரிய தகுதி உள்ள நபராய் மாற்றுகிறவர். ஊழியம் செய்கிறவங்களை அதற்குரிய தகுதி உள்ளவரை மாற்றுகிறவர். தேவனுக்கு சாட்சிகளாய் இருக்கிற உங்களை தகுதி உள்ளவரை மாற்றுகிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், நசல் கொண்டதை நான் திடப்படுத்துவேன், திடப்படுத்துவேன், திடப்படுத்துவேன். இல்லாத வறுமைகளை மாற்றுவான், இல்லாத தரித்திரத்தை மாற்றுவான். தரித்திரங்கள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், குறைவுகள் மாறட்டும், தீமைகள் மாறட்டும். ஒவ்வொரு வாழ்வும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தராகிய தேவன் உன்னை மேய்க்கிறவர், உன்னை ஆதரிக்கிறவர், உன்னோடு இருக்கிறவர், உன்னை காக்கிறவர், உன்னை கைவிட மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். இயேசுவின் நாமத்தில் கைவிட மாட்டார். ஆமென். ஜெப உதவிக்கு 9444 2728 46